மாக்காப்பான 3 பேரும் சேர்ந்து என்னை தாக்கி அடிதடியில் ஈடுபட்ட மது போதையில் வந்து பார்த்தீங்கன்னா இரும்பு ராடை வச்சு எரிஞ்சது உண்மையாக ரத்த காயம் வந்தது உண்மை. தொடர்ந்து ஒரு 7 நாட்களாக பார்த்தீங்கன்னா சமூக வலைதளத்தில் நம்ம திவாகர் வாட்டர் மெலான் ஸ்டார் மிஸ்டர் மாக்காப்பா அப்புறம் குக்கு கோமாளி புகழ் இவங்கெல்லாம் வந்து அவங்களுக்கும் இவங்களுக்கும் ஏதோ பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹாய் வணக்கம் மக்களே, நான் உங்கள் நட்போட நாசர். இன்னைக்கு நம்ம டிஎன்ஓ ஸ்டுடியோவுக்கு வந்திருக்க ஒரு முக்கியமான விஐபி யாருன்னு பார்த்தோம்னா உலகநாதன். என்னடா அது உலகநாதன், சத்தியமா எனக்கும் தெரியாது. ஸோ இந்த பேருக்கான உலகத்தை நம்ம அவர்கிட்டயே கேட்டுருவோம். ஐயா வணக்கம். வணக்கம். உங்க பேர் வந்து உலகநாதன் அப்படின்னு சொல்லியிருக்கு. பிரபலமா நிறைய பேருக்கு தெரியுது. ஸோ அந்த பேருக்கான உலகத்தை எங்க நேயர்களுக்கு நீங்களே சொல்லுங்களேன். வணக்கம் மக்களே. உலகநாதன்னா உலகம் அறிந்த உலகநாதன். சாக்கா கூப்பிடுவாங்க. சார், இன்னைக்கு நம்ம ஸ்டுடியோக்கு நம்ம எதுக்காக இன்னைக்கு நம்ம உங்களை விஐபி கூப்பிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து ஒரு 7 நாட்களாக பார்த்தீங்கன்னா சமூக வலைதளத்தில் நம்ம திவாகர் வாட்டர் மெலான் ஸ்டார் மிஸ்டர் திவாகர் அவங்க வந்து ஒரு பிசியோதெரபி இல்லை, ஆக்சுவலாக வந்து அவர் வந்து ஒரு பிசியோதெரபி டாக்டர். ஸோ அவர் வந்து இன்னைக்கு சோசியல் மீடியாவில் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகி வந்துட்டு இருக்காரு. ஸோ அவங்களுக்கும் இதுக்கு முன்னாடி ரொம்ப காலமாக நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச மாக்காப்பா அப்புறம் குக்கு கோமாளி புகழ் இவங்கெல்லாம் வந்து அவங்களுக்கும் இவங்களுக்கும் ஏதோ பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சென்னை நசரதப்பேட்டை போலீஸ் ஸ்டேஷனில் வந்து நம்ம திவாகர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு. என்னுடைய வளர்ச்சி பிடிக்கல, அதனால வந்து என்னை இந்த மாதிரி எல்லாம் தாக்கியிருக்காங்க. அப்படி கொடூரமா அவருக்கு பார்க்கறதெல்லாம் பார்த்தா எனக்கு என்ன அவர் மேல ஏன் இவ்வளோ ஒரு கொலைவெறி தாக்குதா, அப்படியே உண்மையிலேயே அவர் வளர்றது பிடிக்காம அவங்க பண்றாங்களா அப்படின்றது எனக்கு தெரியல. ஸோ நீங்க உலகம் அறிந்த உலகநாதன் அப்படின்றதுனால உங்களை கூப்பிட்டு வச்சு கேட்டா உங்களுக்கு எல்லா விஷயமும் தெரியும் இல்லையா? ஸோ அதை பத்தி பேசுறதுக்காக தான் உங்களை முக்கியமா வந்து விடுது. ஸோ அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றது நம்ம நேயர்களுக்கு கொஞ்சம் தெளிவா சொல்றேன் சார். சொல்லிடல. இது வந்து முதல்ல தேவையில்லாத கான்செப்ட். இருந்தாலும் இது எதுக்கு என்ன கூப்பிட்டீங்க தெரியல. இருந்தாலும் அந்த ஆள் பேரை கேட்டாலே தேவையில்லாத கான்செப்ட் நீங்க எப்படி சார் சொல்லுவீங்க? ஆக்சுவலா ஒரு நடுத்தர ஒரு எங்கேயோ ஒரு மூலையில இருந்த ஒருத்தன் வளர்ந்து வர டைம்ல அவனை வந்து ஒரு வளர்ந்த சில பேர் தாக்குறாங்க அப்படின்றத நீங்க எப்படி அது கேர்லெஸ்ஸா இது வந்து தேவையில்லாத கான்செப்ட் அப்படின்னு நீங்க ஒதுக்கி